இப்படி ஒரு டாக்டரா அப்படிங்கிற மாதிரி தான். ச்சே, இப்படி ஒரு டாக்டரா? இதை யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. இங்க பாருங்க, டான்ஸ் ஆடிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு வர்றவங்க கிட்ட எல்லாம் அவங்களோட ஃபேமிலி குருவா ஆயிடுறேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, மேடம் நீங்க இங்க டாக்டரா ஏன் இப்படிலாம் அப்படின்ற மாதிரி கேட்பேன். நான் என்ன சொல்லுவேன், நான் போய் சொக்கா மாத்திட்டு வந்துடுறேன். பிரெக்னன்சி ஜேர்னில ஃபாதர்ஹுட் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமான விஷயம். என்னை பார்க்க வரணும்னா நீங்க தயவு செய்து ஒன்னா சேர்ந்து வாங்க. கப்புள்ஸா வரும்போது கண்டிப்பா ஹஸ்பண்ட் வந்து மேண்டேட்ரி. அந்த வைஃபோட ஃபீலிங் அது வந்து அவங்க ஜேர்னிக்கும் இம்பார்ட்டன்ட். நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறோம், இதுக்கு கூட நம்ம ஹஸ்பண்ட் பக்கத்துல வர மாட்டேங்கிறாங்களே, அந்த ஒரு நெருடல் கூட வேண்டாமே. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். இளைஞர்களின் வாய்ப்புகளையும் திறனையும் உயர்த்தி வரும் ஸ்டாலின் ஆட்சி தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். ரெட் நாள் நாங்கே வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து பீப்புள்ஸ் ஃபேவரட் டாக்டர் சுகன்யா சரவணகுமார் இருக்காங்க. ஹாய் மேம். ஹாய் சரண்யா. பிரெக்னன்சி ஜேர்னில இன்னைக்கு டேட்க்கு ஃபாதர்ஹுட் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமான விஷயம். பிகாஸ் இன்னைக்கும் ஒரு சில பேர் வந்து ஒய்ஃபோட டெலிவரியில கூட இருக்க மாட்டாங்க, ஒர்க் வந்துடுற அப்படின்வாங்க, அந்த மொமெண்ட்டை மிஸ் பண்ணிடுவாங்க, அந்த பிரெக்னன்சி செக்அப்ஸ்ல கூட இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா நான் சொன்னேன்ல சரண்யா, என்னோட பிரெக்னன்ட் மதர்ஸ் கப்புள்ஸா வரும்போது கண்டிப்பா ஹஸ்பண்ட் வந்து மேண்டேட்ரி உள்ளார இருந்தாதான் நான் வந்து பார்க்கவே ஆரம்பிப்பேன். எங்கப்பா அப்படின்னு கேட்பேன். இல்லை மேடம் ஜாப்னு கிளம்பிட்டாங்க. இல்லை, என்னை பார்க்க வரணும்னா நீங்க தயவு செய்து ஒன்னா சேர்ந்து வாங்க. ஸோ அது வந்து அவங்க ஜேர்னிக்கும் இம்பார்ட்டன்ட். அந்த வைஃபோட ஃபீலிங், நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறோம், இதுக்கு கூட நம்ம ஹஸ்பண்ட் பக்கத்துல வர மாட்டேங்கிறாங்களே, அந்த ஒரு நெருடல் கூட வேண்டாமே. ஏன்னா லைஃப் லாங் அந்த பிரெக்னன்சியோட மெமரிஸ் வந்து அப்படியே இட் வில் ஸ்டிக் ஆன் வெரி க்ளோஸ் டு யுவர் ஹார்ட். இதயத்துக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு விஷயம். தாய்மை உணர்வுங்கிறது நெருக்கமான விஷயம். அது வந்து இர்ரீப்ளேசபிள். நீங்க வந்து மெடல்ஸ் வாங்கியிருக்கலாம், கிரவுன்ஸ் வாங்கியிருக்கலாம், லாட் ஆஃப் அப்ரிசியேஷன்ஸ் வாங்கியிருக்கலாம், உலகத்துல நீங்க எவ்வளவு வேணாலும் சாதிச்சிருக்கலாம். ஆனா அந்த தாய்மை உணர்வுங்கிற அந்த 10 month ஜேர்னியை நீங்க தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட, அந்த மொதல் 3 மாசம் நீ ஏதாவது என்னை எட்டி பாத்தியா, நீ வந்து ஒரு தடவை எட்டி பாத்தியா, நான் வாமிட் பண்ணப்ப என் தலையை பிடிச்சியா, காலவைக்கு விட்டியா அப்படிங்கிறது அந்த குறையும் நெருடலும் இல்லாம ஒரு அந்த அந்த மதர் வந்து என்ஜாய் பண்ணிட்டு தான் போட்டுமே அந்த என்டையர் 10 months. அதுக்கு டெஃபினட்டா அங்கேருந்து இப்போ இருக்கிறவங்களாம் நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க. இந்த ஜென்சியா இருக்கட்டும், என்ன கிட்ஸ் நீங்க சொல்றீங்க, ஜென்சியா 2K-வா, ஜென்சி 90s கிட்ஸ் அப்படியா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க. அவங்களோட பார்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லேப்டாப் எடுத்துட்டு வந்து இங்க கூட நீங்க நான் ஒர்க் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறது இதெல்லாம் ஓகே, பட் எல்லாத்தையும் தாண்டி உங்களோட குவாலிட்டி டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படிங்கிறத தான் நான் வந்து சொல்லிகிட்டே இருப்பேன் அவங்க கிட்ட எல்லாம். ப்ளீஸ் நான் ரெக்வஸ்ட்டும் பண்ணுவேன், எனக்கு ஹஸ்பண்ட் அழைச்சிட்டு வாங்க. ஏன்னா தேர் ஜேர்னி ஆஃப் ப்ரெக்னன்சி ஸ்டார்ட்ஸ் அலாங் வித் த ஹஸ்பண்ட் ஓன்லி. மேல் பார்ட்னர் இல்லாமல், நான் வந்து ஹஸ்பண்ட் இல்லாமல் நான் ஒய்ஃபை மட்டும் பார்த்துட்டு நான் எதையும் ப்ரிஸ்கிரைப் பண்ணி அனுப்புறது கிடையாது. சிம்பிள் ரீசன், அங்கே டயட்டாக இருக்கட்டும், அவங்களுக்கு என்ன கிடைக்கணுன்ற ஒரு டயட்ரி அட்வைஸு, ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியாக இருக்கட்டும், இல்லை எக்ஸசைஸாகவே இருக்கட்டுமே, நான் சொல்லிக் கொடுக்குற எக்ஸசைசஸில் கொஞ்சம் நார்மல் டெலிவரி ஆகுதுங்கிறாங்க. அது நான் என்ன சொல்லிக் கொடுக்குறேன், ஸ்குவாட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன், அதை ஹஸ்பண்ட் கை பிடிச்சி பண்ணுங்க. ஸோ 2 பேரும் சேர்ந்து, ஸோ த பாண்டிங்கை கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணுறேன். அண்ட் த ரெஸ்பான்சிபிலிட்டி தட் வைஃப் இஸ் ப்ரெக்னென்ட் அண்ட் யூ ஷுட் கெட் அலாங் வித் ஹருங்கிறது தான். இங்கே வர உங்கள் பேஷண்ட்ஸ் உங்களை பார்க்குறாங்க, பேசுகிறாங்க, டிரெக்டாக மீட் பண்ணுறாங்க, உங்களை பற்றி தெரியும், அந்த ட்ரஸ்ட் இஸ் ஓகே. பட் உங்களை பார்க்காத எத்தனையோ 1000 பேர், 1,00,000 பேர் வந்து அதில், நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்ன மாதிரி, நான் உங்ககிட்ட தான் டெலிவரி பார்த்துக்கணும், ஐயோ நான் மிஸ் பண்ணிட்டேனே, நான் வந்து உங்ககிட்ட டெலிவரி பார்த்துருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நேரில் பார்க்காதவங்க கூட உங்க மேல கண்மூடித்தனமான அன்பும் நம்பிக்கையும் வச்சிருக்காங்கல்ல சரண்யா. உண்மையாவே நான் அங்கதான் நான் வந்து இன்னுமே ரெட் நூல் வியூவர்ஸ் மூலமாவே நான் நன்றியும் சொல்லிக்கிறேன். முகம் தெரியாத மனிதர்கள் என்ன ஒரு அக்காவா, ஒரு தோழியா, ஒரு அம்மாவா, இல்லை யதார்த்தமான ஒரு அன்பை அப்படி எனக்கு அள்ளி கொடுக்கும் போது நான் இன்னும் ரொம்ப ரெஸ்பான்சிபிள், எனக்கு இன்னும் பொறுப்புகள் அதிகமாக கூடிக்கிட்டே தான் போகுது. ஸோ எனக்கு அந்த அன்பு என் மேலே நீங்கள் காட்டுறதுக்கு ரெட் நூல் வியூவர்ஸ் உங்களுக்கே நான் நன்றி சொல்கிறேன், இதயத்திலிருந்து நன்றி.
அந்த அந்த ட்ரஸ்ட், அந்த அன்பு கிடைக்கிறதுக்கு எத்தனை பேருக்கு ஒரு கிஃப்டட் இருக்குதுன்னு தெரியல. அப்படி பார்க்கும்போது ட்ரூலி ஐ எம் பிளெஸ்டுன்னு தான் நான் சொல்லுவேன். இன்னைக்கு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்க காலகட்டத்தில் செல்ஃபோன்ஸு, லேப்டாப்ஸு, பர்த்டே விஷஸ் கூட நம்ம இப்போ வந்து மொபைலில் கால் பண்ணி சொல்கிறது கிடையாது. ஹாப்பி பர்த்டேன்னு டேக் பண்ணி விட்டுட்டு போயிடுறோம். அப்படி இருக்கும்போது என் மேலே இவ்வளோ அன்பு காட்டுறதுக்கு ஐ எம் ரியலி பிளெஸ்டு. எண்ட் ஆஃப் த டே அன்பை சம்பாதிக்கிறதுக்கு தான் நம்ம ஓடிட்டு இருக்கோம். அன்பான ஒரு வார்த்தை, அரவணைப்பான ஒரு பார்வை, இவ்வளவு தான் என்னோட வேற ஒன்றுமே கிடையாது. இது போதும் நமக்கு. அதை நம்ம ஏர்ன் பண்ணோம்னாவே நம்ம இந்த லைக் நம்ம டே கம்ப்ளீட்டுங்கிறத விட பர்சனலாகவே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு. மேபி எனக்கு அதுதான் என்னோட அடிக்ஷனானு கூட எனக்கு தெரியல. அந்த பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன், அந்த நிறைவான நாள் அப்படின்னு நான் எனக்கு சொல்லிக்கிறது அன்பாக நான் வந்து கைண்ட்னஸை ஸ்ப்ரெட் பண்ணணும். அதில் இந்த வலியில்லா சுகப்பிரசவம் அதெல்லாம் நான் வந்து பார்ட் அண்ட் பார்சல் ஆகிடுச்சு. அப்படி தான் அவங்கள போயிட்டு அவங்களே வழியில் இருக்காங்க, அவங்கள கொண்டு போயிட்டு நம்ம வந்து ரூடாவோ இல்லை ஸ்டர்னாவோ நம்மக்கிட்ட ரிஃப்ளெக்ஷன்ஸ் இருந்ததுன்னு சொன்னால் எனக்கு எப்படி அவுட்கம் இருக்குன்றது எனக்கு தெரியல சரண்யா, சீரியஸாக. ஸோ அன்பு அங்கேருந்தே தான் ஆரம்பிக்கிறது. ஸோ அப்படியே பழகிடுச்சு. ஏன்னா எனக்கு அன்பு கொடுக்கறதுக்கு நிறைய பேருக்கு டைம் இல்லை. பிகாஸ் ஏன் அவங்களை அவ்வளோ செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா, ஏன்னா எல்லாரோட லைஃப்லையும் கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது டாக்டர் கிட்ட போயிருப்பாங்க. சில பேருக்கு குட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், சில பேருக்கு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அந்த ஒரு கம்பேரிசன் வரும்போது இப்படி ஒரு டாக்டரா அப்படிங்கிற மாதிரி தான். அப்படியே நீங்கள் சொல்லலாம். ஆனால் நானே சொல்கிறேன், இப்படியும் ஒரு டாக்டரா? இதை யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. பாருங்க, டான்ஸ் ஆடிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு வர்றவங்க கிட்ட எல்லாம் லைக் ஐ கெட் அலாங். அவங்களோட ஃபேமிலி குரூவாக ஆயிடுறேன். நான் அப்படிதான் லைக் எனக்கு ரொம்ப என்னை வந்து அவங்க ஃபேமிலி குரூ மெம்பர்ஸ் தான். எனக்காக சாமி கிட்ட போயிட்டு ப்ரேயர் பண்ணிக்கிட்டு வந்து அந்த மாதிரி எல்லாம் என்னோட ஸ்டைலில். நான் வந்து ஒரு கேபின் டாக்டர் கிடையாது. உட்காந்து கேபினில் உட்காந்து மருந்து அந்த மாதிரி கொடுத்து அனுப்பி விடுற பர்சன் கிடையாது. வந்து பர்சனலாக அவங்கக்கிட்ட உங்களுக்கு என்ன பண்ணுது அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்டே நான் அந்த என்ட்ரன்ஸ்லேருந்தே நான் ஐ டேக் கேர் அண்டர் மை விங்ஸ். ரெண்டாவது ஒரு ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டு இன்னும் அவங்க ஃபேமிலி குரூவாகவே ஆயிடுறது. இப்போ என்னை பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வீடியோ கூட போஸ்ட் பண்ணியிருப்பேன். அவங்க வந்து என்னை அவங்களோட மகளாகவே நினச்சி ஒரு முருகருக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு, ஒரு கடவுளுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு, அதை வந்து எனக்கு மாலையாக போட்டு எனக்கு அதெல்லாம் லைக் அதெல்லாம் எனக்கு ஒரு ரொம்ப ப்ரைவேட்டான ரொம்ப ஹார்ட் டச்சிங் மொமெண்ட். அப்படி நம்ம என்ன செஞ்சிட்டோம், என்னையே இப்படி அப்படிங்கிற மாதிரி தான். அதான் இப்படி ஒரு டாக்டரா நான் வேணா சில பேருக்கு சொல்லுவேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, மேடம் நீங்கள் டாக்டரா ஏன் இப்படிலாம் அப்படின்ற மாதிரி கேட்பேன். நான் வேணா சொல்லுவேன், நான் போய் சொக்கா மாற்றிட்டு வந்துடுறேன். இங்கு சொக்கா தாங்க, நான் நேற்றுக்கு வந்து இதே கலர் ட்ரெஸ்ஸில் தான் இருக்கேன் அப்படின்றதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். பேசிக்காக என்னன்னா, குழந்தைத்தனம்ங்கிறது எல்லாருக்கிட்டையுமே இருக்கிற ஒரு விஷயம். நம்ம எவ்வளோ வயதானாலும் நம்ம மனசுக்குள்ளார ஒரு குழந்தைத்தனம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த குழந்தைத்தனத்தோடு சேர்ந்து பொறுப்புணர்வோடு நடந்து கொண்டா, எனக்கு தெரிஞ்சு அன்பையும் பகிர்ந்து கொண்டே போனால் நம்ம அழகான இடத்துக்கே போகலாம்ங்கிறது தான். உயரத்தை எட்டணுமான்றது எனக்கு தெரியல, நான் எட்டிட்டனானுங்கிறது தெரியல. இன்னும் அதுக்கான பாதை நிறைய இருக்கு. அந்த ரவுட் வந்து அதுதான். நீங்கள் வித் பேஷன் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கன்னு நம்ம சொல்கிறோம். பிடிச்ச விஷயத்தை இதயத்திலிருந்து ஒர்க் பண்ணிட்டு அதை கொண்டாடுங்க அப்படிங்கிறது தான். லைஃப் லெசன்ஸ் நிறைய உங்ககிட்ட இருந்து நிஜமா உண்மையா அதெல்லாம் மேம் உண்மைதானே ஆடியன்ஸ் ப்ளீஸ் உண்மை அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா பிகாஸ் அந்த கமெண்ட்ஸுமே நீங்க பார்த்துருப்பீங்க. ஏன்னா எப்படி ஒருத்தவங்களால வந்து சிரிச்சுட்டே, இன்னும் ஒரு சில பேருக்கு இவங்களுக்கு கோவமே வராதா, ஐயோ அப்படிலாம் பண்ண மாட்டாங்களே, சிரிச்சுட்டே இருக்காங்களே. சிரிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறது ஏன் எனக்கு தெரியல. இப்போ உங்ககிட்டயுமே கான்வர்ஸ் பண்ணும்போது இப்போ நீங்கள் எவ்வளோ ஸ்மைலிங் ஃபேஸாக இருக்கிறீங்க. இப்போ உங்ககிட்ட எப்படி நான் ஊர்றேன்ட்டு சொல்லுங்கள் சரண்யா, எதுக்காக என்னை பார்க்க வந்திருக்கீங்க? ஓகே, நான் தான் டாக்டர் சுகன்யா சரவணகுமார், ரெட் நூல் வியூவர்ஸ். உங்களுக்குலாம் என்ன டவுட்டுன்னு சொல்லுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். இப்படி சொன்னால் நீங்களே விழுந்து சிரிக்கிறீங்கல்ல, அதுதான் ட்ரை பண்ணி பார்க்குறேன், வரவும் மாட்டேங்குது. ஸோ சிரிச்சுக்கிட்டு இருக்கேங்கிறது ஒன்று வந்து அவங்க ப்ரெக்னென்ட் ஆனால் நானே செலிப்ரேட் பண்ணுறேன். எனக்கு ஃபேமிலியில் ஒருத்தவங்க ப்ரெக்னென்ட் ஆகிட்டா
அப்படி எப்படி இருக்கும் அந்த ஃபீல். செகண்ட் டெலிவரி ஆனால் அதுவும் நான் செலிப்ரேட்டிங் மூமெண்ட் தான். அதுவும் எனக்கு ரொம்ப கொண்டாட்டமாக தான் இருக்கும். ஸோ செலிப்ரேட் பண்ணும்போது எப்படி உருன்னு வச்சுட்டு செலிப்ரேட் பண்ணுறது, ஸோ சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது தான். அது அங்கேருந்து தான் சிரிப்பு ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். சுகன்யா ma'am ஒரு சிரிப்புக்கு பின்னாடி இருக்க ரீசன் இதுதான். செகண்டு அன்பை நீங்கள் காட்டும் போது நீங்கள் எப்படி நீங்கள் இதயத்திலிருந்து காட்டும் போது இது ஆட்டோமேட்டிக்காக உதடுகள் விரியதானே செய்யணும். ஆல்சோ இன்னொன்று வந்து இந்த ஸ்மைல்க்கு நீங்க ஒரு மிக முக்கியமான காரணமா இருந்தாலும் சரவணன் சார் கூட ஒரு மிக முக்கியமான காரணம் ஐயோ, தானே. ரொம்ப என்னோட பெரிய சப்போர்ட்டு அவங்க தான். லைக் வித்தவுட் ஹிம் லைக் நான் என்னால் வந்து ஒரு டேவை கூட ஃபினிஷ் பண்ண முடியாது. ஹானஸ்ட் டு கோ. ஏன்னா எனக்கு இருக்கிற ஒர்க் பேட்டர்ன் ஒன்று, ஃபேமிலி பேலன்ஸ் ஒன்று. ஸோ ரெண்டத்தையுமே ஈக்குவல் பண்ணிவிட்டு என்கிட்ட ப்ரெஷர் கொண்டு இப்போ ஏன் சிரிக்கிறீங்கன்னு கேட்குறீங்கல்ல, அதுதான். ஏன்னா என்கிட்ட ப்ரெஷர் ஃபேக்டர்ஸ் எல்லாம் இப்போ உனக்கு இதெல்லாம் ப்ரெஷரும் என்கிட்ட கொடுத்துரு. ஒரு படத்தில் சொல்லுவாங்கல்ல, மேலே போடுறதெல்லாம் நீயா பார்த்து கீழே அந்த வட்டத்துக்குள்ளார போடுறது வந்து அந்த ₹1 மட்டும் நான் எடுத்துக்கிறேன்ட்டு ஒரு மூவியில் ஒரு காமெடி ஒன்று வரும். அதே மாதிரி உனக்கு இருக்கிற ப்ரெஷர் எல்லாம் என்கிட்ட கொடுத்துரு, நீ போய் ஹாப்பியாக ஒர்க் பண்ண அப்படின்றது தான். சூப்பரான ஒரு ஹஸ்பண்ட்ல நிறைய பேர் லைட்டா போறாங்க. இல்ல உண்மையை சொல்லணும்னா என்கிட்ட வந்து எந்த இஷ்யூஸுமே கொண்டு வர மாட்டாங்க. இப்போ அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹாஸ்பிட்டல் ரன் பண்றோம், டெஃபினட்டா ஒரு மேன் பவர் வீக்னஸ் திடீர்னு நடக்கலாம், ஹிக்கப்ஸ் இருக்கலாம், எல்லாருக்கும் இருக்கிறது தானே. அதே தண்ணி வரல, அதே சாக்கடை அடைச்சிக்கிச்சு, எவ்ரிதிங் ட்ரைனேஜ் போயிடுச்சு, பல்பு எரியல. so much to learn from you மேம். எல்லாத்தையும் தாண்டி மெடிசன் அதில் வச்சிடலாம், அது தாண்டி நான் லைஃப் லெசன்ஸ் நான் சொன்னல அவ்வளோ இருக்கு உங்ககிட்ட இருந்து லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு. அண்ட் வீடியோஸ் போட்டு நிறுத்திடாதீங்க, வீடியோஸ் போட்டுட்டே இருங்க. அண்ட் நீங்க நிஜமாவே நீங்க வீடியோஸ் போட்டு நிறுத்திட்டீங்கன்னா எல்லாரும் கிளம்பி உங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருவாங்க, எங்க ஏன் வீடியோஸ் போடுறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல சரண்யா, அப்படிலாம் இல்ல. நிஜமா ஓகே, நானும் வந்து இது நீங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஒத்துக்கிறேன், நான் கொஞ்சம் ஒத்துக்கிறேன். தேங்க்யூ சரண்யா, ஒத்துக்க வச்சதுக்கு. ஓகே, நீங்களுமே என்னை இவ்வளோ பொறுமையாக இவ்வளோ நேரம் என்னோட மெமரிஸாக இருக்கட்டும், என்னோட ஜேர்னியாக இருக்கட்டும், அந்த பேரண்ட்டோட ஜேர்னியாக இருக்கட்டும், அவங்கள நீங்கள் எடுத்துக்கொண்டு நீங்கள் ஃபைனலாக ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் ரெட் நூல் அப்படின்றதுல நீங்கள் மக்களுக்கு கொண்டு போய் நீங்கள் சேர்க்கணும்னு நினைக்கிற ஒரு விஷயம் ஃபாதர்ஹுட். ஸோ அதை நீங்கள் கொண்டு வரணும்னு நினச்சதே பெருசு. அதுக்கே நான் உங்களுக்கு இதயத்திலிருந்து இப்படி வேணால் லவ் கொடுத்துக்கிறேன். ஓகே, அப்படி வேணா கொடுத்துக்கிறேன். எஸ், தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் கான்வர்சேஷன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். முகம் தெரியாத மனிதர்கள் என் மீது காட்டுகிற அன்புக்கு இதயத்திலிருந்து நன்றி. வணக்கம், டாக்டர் சுகன்யா சரவணகுமார். குலு குலுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20. இளைஞர்களின் வாய்ப்புகளையும் திறனையும் உயர்த்தி வரும் ஸ்டாலின் ஆட்சி தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும்.